மோசே திறப்பின் வாயிலே நின்றான். அவன் திறப்பின் வாயில நான் எப்படி ஆண்டவரே இவங்களாம் நீங்க அழிக்க போறீங்களா? ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க, உண்மைதான், எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டாங்க, சரிதான் சரிதான் சரிதான், அழிக்க போறீங்களா? அழிக்கணும், அதுக்கு முன்னால என் பேரை கிழிச்சிருங்க, நான் கூட போயிடுறேன். ஆண்டவர் செய்வாரா? நீதிமான அழிப்பாரா? அவர் எங்க பிடிச்சா காரியம் நடக்குமோ அங்க பிடிச்சார் அவர். இந்த மோசே ஆண்டவர் அழைத்த போது எத்தனை தடவை வரமாட்டேன்னு சொன்னார் தெரியுமா? 6 தடவை. நான் வரல, அது இது எனக்கு பேச முடியாது, திக்குவாய், அது இது அது இது. கடைசியில் சொன்னாரு, ஆண்டவரே போங்க, விரும்புகிற நிறைய ஆர்டர்கள் யாரையா கூட்டு போங்க, என்ன விட்டுருங்க. ஆண்டவர் கோவம் வந்துட்டு போக மரியாதைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேசாம போயிட்டான். அவன் தான் சொல்றான், இப்படி 6 தடவை மறுதளிச்சு நம்ம சொல்லுவோம், இவன் 6 தடவை வேண்டாம்னு சொன்னவன் இவன் அறுப்ப வேண்டாம்னு சொல்லிடுவான். அவன் நிற்க மாட்டான். 6 தடவை வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான், அப்புறம் இங்கே இடையில வந்துடுவான். அநேக தடவையில் ஆண்டவர் உங்களோடு பேச வார்த்தை பேசியிருப்பாரு. நீங்க பல காரியங்களை பார்த்து 6 தடவை இல்லை 66 தடவை கூட மறுதளிச்சிடலாம். அதனால ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிதான் இருப்பாரு. If God has a plan on you, He will only speak with you. உன் பேர்ல திட்டம் இருந்தா கட்டாயம் பேசுவாருங்க. எப்படி பேசுவார்? எதுலையும் பேசுவார். எல்லா சமய சந்தர்ப்பங்களும் அவர் உனக்காக பயன்படுத்துவார். இன்னொரு திசையில போய்கொண்டிருக்கும் போது எதிர் திசையில் உள்ள காரியத்தை உனக்கு உணர்த்துவார்.